நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி மெடிடேஷன்ஸ் ஃப்ரம் ஜான் சாப்டர் 40. யோவான் 14ஆம் அதிகாரத்தின் தியானங்கள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பவர், வல்லமை. இரண்டாவது ரிசெப்ட்ஸ், கட்டளைகள். மூன்றாவது ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். நான்காவது பிளேஸ், ஸ்தலம். ஐந்தாவது பீஸ், சமாதானம். ஆறாவது பரக்லீட், பரிசுத்த ஆவியானவர். ஏழாவது ப்ரோக்ளமேஷன், பிரசங்கம். யோவான் 14ஆம் அதிகாரத்தின் தியானங்கள், மெடிடேஷன்ஸ் ஃப்ரம் ஜான் சாப்டர் 40. முதலாவது பவர், வல்லமை. மார்க் 16:15-18. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக இருக்கும். விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும், நவமான பாஷைகளை பேசுவார், சர்ப்பங்களை சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தார். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆகவே விசுவாசிக்கிறவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். இந்த நாட்களிலே அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் யோவான் 14:12 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையும் செய்வான், இதை காட்டிலும் மேலான, பிதாவினிடத்தில் செல்கிற விடால் இதை காட்டிலும் மேலான காரியங்களை செய்வான். ஆகவே தேவன் இந்த நாட்களிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 2:17-18. கடைசி நாட்களில் கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை, அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம். இந்த நாட்களில் இந்த வசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மீது, எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைங்க மேலே தேவன் ஆவியை ஊற்றணும்னு வாஞ்சிக்கிறீங்க? அநேக ஆசைகள் பிள்ளைகளை பற்றி வச்சுன்னு இருப்பாங்க. என் பிள்ளை இதாகணும் அதாகணும். எத்தனை பேர் பிள்ளைகள் மேலே தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்ற வேண்டும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அதற்காக வாஞ்சித்து எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? இதுதான் கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொன்ன காரியம். என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் நாட்களில் நான் ஆவியை அவர் தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலர் 4:29-31. அங்கே சீஷர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கடிந்து கொண்டு இனி இயேசுவை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று அவர்களுக்கு அதட்டி பயமுறுத்தி செய்யும்பொழுது அவர்கள் என்ன ஜெபிக்கிறார்? அப்போஸ்தலர் 4:29-30. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர்
கவனித்து எங்களை பயமுத்துறாங்க, ஊழியம் செய்யக்கூடாதுன்றாங்க, சுவிசேஷத்தை அறிவக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவருடைய ஜெபம் என்ன? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய். அவருடைய ஜெபம் என்ன? இந்த நாட்களில் உம்முடைய வல்லமை இன்னும் அதிகமாய் வெளிப்படணும், அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், பிணியாளிகள் குணமாக வேண்டும், இன்னும் அதிகம். அது மாத்திரம் இல்லை, இவங்க பயமுறுத்துதலை பார்த்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பயந்து விட முழு தைரியத்தோடு நாங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். எத்தனை பேர் இந்த நாட்களில் முழு தைரியத்தோடு ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு? எத்தனை பேர் பயந்தாங்கோலியாக போய் ஒளிஞ்சுன்னு இருக்கணும்னு ஆசை இருக்குது? ஐயோ பயமுத்துறாங்க, நான் இங்கேயே இருந்துடுறேங்க, வானாங்க, அந்த மாதிரி ஆசையாக இருக்குதா? அவர்கள் பயமுறுத்தும் போது இவங்க என்ன சொன்னாங்க? இன்னும் அதிகமாக, இன்னும் தைரியமாக, இன்னும் அற்புதங்களை செய்யணும். சரியா? சில பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் ரிவர்ஸ் சைக்காலஜின்னா என்னன்னு தெரியும்? ரிவர்ஸ் சைக்காலஜின்னு யாருக்குன்னா தெரியுமா? முழிக்கிற முழிப்புலேயே தெரியுது. ரிவர்ஸ் சைக்காலஜின்னா சில பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு எதிர்மறையாக தான் செய்வாங்க. எதிர்மறையாக தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ பிள்ளைங்க வந்து நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் எதிராக செஞ்சுன்னு இருந்தால் அந்த ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணலாம். உங்கள் பிள்ளை இங்கே தான் உட்காரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இங்கே உட்காராத, போ வெளியேன்னு அங்கே தான் வந்து உட்காராது. இல்லை வெளியே போகணுன்னா போகாத, வெளியே போகாதன்னு அப்போ என்ன பண்ணும்? அது வரைக்கும் போகணுன்ற எண்ணமே இருந்திருக்காது. என்றைக்கு நீங்கள் போகாதன்னு சொன்னீங்களோ உடனே என்ன செய்யும்? பார்த்துருக்கீங்களா அதெல்லாம்? அதுதான் ரிவர்ஸ் சைக்கிள். நீங்கள் அதை யூஸ் பண்ணும். என் பிள்ளை வந்து நான் எது சொன்னாலும் எதிர்மறையாக தான் செய்யுதுன்னா அப்போ அது என்ன செய்யணுமோ அதுக்கு எதிர்மறையாக நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்க, அதுக்கு தெரில. உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு வேணும்னு வந்து செய்ய வேண்டியதை என்ன செய்யும்? தானாகவே. அது பேர் தான் ரிவர்ஸ் சைக்காலஜின்னு வாங்க. ஆகவே இவங்க வந்து ஊழியம் செய்யக்கூடாதுன்னா நாங்கள் செய்வோம். ஆகிய இன்னும் தைரியத்தோடு, இன்னும் வல்லமையோடு, இன்னும் அற்புதம் செய்ய போகிறோம், அற்புதம்லாம் இன்னும் செய்ய போகிறோம். அப்போ அவங்க என்ன அதிகாரிகள் என்ன சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் எதிர்மறையாக செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்து. அப்போ என்ன மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இடமே அசைகிற அளவுக்கு ஜெபம் பண்ண எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபத்தில் வல்லமை இருக்கும்போது ஜெபம் பண்ணும்போது என்ன அந்த இடம் அசையணும். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய். இந்த நாட்கள் இதுதான் நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கு. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதுக்காக? நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லின்னு வர்றதுக்கு என் மேலே இருக்கிறாருங்க அப்படின்னு வந்து அதுக்காக வருகுது. எதுக்காக இருக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார்னா என்ன செய்யணும்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்குன்னா உடனே நான் என்ன செய்யணும்? போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமா. ஒருத்தங்க மனம் உடஞ்சி இருந்தாங்கன்னா என்ன செய்யணும்? அவங்கள போய் குணமாகும். அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பிரசித்த பண்ணவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாகும். இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த வசனங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில்
நிறைவேறணும். இந்த கடைசி நாட்களிலே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு எழும்பி இந்த உலகத்திலே உம்முடைய வல்லமையை, உம்முடைய அற்புதங்களை, அடையாளங்களை, குணமாக்குதலை என்ன செய்யணும்? நாங்கள் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அந்த வல்லமையோடு. இரண்டாவது ப்ரீசெப்ட்ஸ், கட்டளைகள். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள். ஆகவே தேவனிடத்தில் அன்பாக வாயில் சொன்னால் போதாது. அன்பாக இருக்கிறேன்னு வாயில் சொன்னால், அன்பாக இருக்கிறோன்னு எப்படி தெரியும்? அன்பாய் இருந்தால் என்ன செய்யணும்? என் கற்பனைகளை. யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனிடத்தில் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யோவான் 14:23-25. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள். அவனிடத்தில் என் பிதா அன்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம். என்னில் அன்பாய் இராதவன். அன்பாய் இல்லைன்னு எப்படி தெரியும்? தேவனிடத்தில் அன்பாய் இல்லைன்னு எப்படி தெரியும்? என்னிடத்தில் அன்பாய் இராதவன் என்ன செய்வான்? என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் நான் உங்களுடனே தங்கியிருக்கிறேன். இவைகளை உங்களுக்கு சொல். மத்தேயு 7:21-27. பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறேன் அதில் சும்மா கர்த்தாவே கர்த்தாவே சொல்லலாம் உள்ளே விட்டுற மாட்டாங்க. சரியா? ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அம்மா அவங்க புருஷனுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க போல். இறந்து பரலோகம் போயின்னு இருக்கிறாங்க. சரியா? அங்கே வந்து பொதுவாக பேதுரு நின்று ஒவ்வொருத்தரையாக உள்ளே விடுவாராங்க. செக் பண்ணிக்கிட்டு. இது வெறும் கதை, என்ன இது ஒன்றும் பைபிளில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. வெறும் அப்போ அவர் வந்துடுறவங்களெல்லாம் வந்து கேட்பாரான், அன்பு லவ்க்கு ஸ்பெல்லிங் சொல்லுன்னுவார். அவங்க ஒன்று LOAB. சரி உள்ளே போ இப்படி ஒருத்தரை உள்ளே விட்டுன்னு வந்தாராம். சரியா? ஒரு நாள் அவருக்கு ஏதோ வேறு ஏதோ அர்ஜென்ட் வேலை வந்து இந்த அம்மா கூட்டியாம்மா நீ கொஞ்ச நேரம் நீ நில்லு, வரவங்கள என்ன சொல்லு லவ் கரெக்டாக ஸ்பெல்லிங் சொன்னாங்கன்னா உள்ளே விடு. சரி நின்று நினச்சா அந்த அம்மா. உள்ளே வர என்னங்க லவ்க்கு என்னங்க ஸ்பெல்லிங்? LOV. சரி போங்க. இப்படியே போயின்னு இருந்தாங்களாம் பாரு. கொஞ்ச நேரம் பார்த்தா இந்த அம்மாவுடைய புருஷன் வந்து நிற்கிறாராங்க. யார் வந்து நிற்கிறா? புருஷ். நாங்கள் வந்துட்டீங்க என்னாச்சுன்னு இந்த அம்மா கேட்குதா? என்னங்க நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வேணும். அவர் என்ன நேரம், நீ இறந்த பிறகு நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணேன். சரியா? ரொம்ப அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேர்ல்டு டூர் போயின்னு இருந்தோம். எல்லாம் போய் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணின்னு வர நேரத்தில் ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பாருங்க, வந்துட்டேன் அப்படி. அப்படியா? இப்போ நான் உள்ளே வரத்துக்கு என்ன பண்ணணுன்னு கேட்குறாரு. இந்த கதையெல்லாம் அந்த அம்மா கேட்ட உடனே செக்கோஸ்லோவாக்கியா ஸ்பெல் பண்ணிருந்தான். நான் தான் மீதி பேருக்கெல்லாம் என்ன சொல்லி நினச்சி இல்லை LOVனா உள்ளே போகணும். இவர் இதெல்லாம் சுற்றினு உள்ள எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்னா இருப்பாருங்க. என்ன பண்ணோன்னு செக்கோஸ்லோவாக்கியா ஸ்பெல் நான் போ உள்ள இடம் இல்லை. இவே சும்மா கர்த்தாவே கர்த்தாவன்னு சொல்கிறது தான் உள்ளே போகிறது இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறார். இவே என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறேன் அதில் அந்நாளில் அநேகர், 1-2 இல்லை, 1-2 அநேகர்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தாமல்வா, உடைய நாமத்தினாலே பிசாசுகளை, இந்த நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறிய அக்கிரமம் செய்கிறார், என்னை விட்டு அகன்று என்று அவளுக்கு ஆகையால் நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டுன்னா இவங்க எங்கே இருக்கிறாங்க? உள்ளே இருக்கிறாங்களா வெளியே இருக்கிறாங்களா? கேட்டுன்னா உள்ளே இருக்கிறாங்களா வெளியே இருக்கிறாங்களா? எங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டுன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஏன் பயப்படுறீங்க? நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன், வாரம் வந்து எல்லாத்தையும் கேட்டுங்கன்னா ஆனால் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் அது விழுந்து முழுவதும் இதுதான் நடக்கும். அவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருந்த என்னில் அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? கற்பனைகளை கேட்டுட்டு செய்யாமல் இருந்தால் இந்த நிலைமை தான் வரும். சரியா? மூன்றாவது ப்ராமிஸ், வாக்கு தத்துவம், யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பர், குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் யோவான் 14ஆம் அதிகாரமே ஆண்டவர் வந்து கடைசியாக சீஷர்களுக்கு கொடுத்த ஆலோசனை. போகிறேன், அதுக்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் சொல்கிறார். என் நாமத்தை சொல்லி கேளுங்க, கேட்டிங்கன்னா என்னென்ன செய்வேன் உங்களுக்கு செய்வேன். நான் கூட இல்லைன்னு சோர்ந்து போகாதீங்க. என் நாமத்தில் கேட்டால் நான் என்ன செய்வேன்? யோவான் 16:23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது அதை அவர் உங்களுக்கு, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் வாக்கு தத்துவம். எத்தனை பேருக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ஆசை இருக்குது? குறைவாக இருக்கணும்னு யாருக்குன்னு ஆசை இருக்குதா? எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தால் போதுங்க. சும்மா அப்படி கொஞ்சம் இருந்தால் போதும். இங்கிலீஷில் எ ஜாய் மே பி ஃபுல். ஃபுல்லாக அர்த்தம் ஃபுல்லாகிடுச்சு. சந்தோஷம் இருதயத்தை நிரப்புது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இது. இந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவா. எத்தனை பேருக்கு இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு ஆசை இருக்குது? இந்த வாக்குத்தத்தெல்லாம் பிடித்து என்ன செய்யணும்? உரிமை பாராட்டணும். ஆண்டவரே, எங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கு, எந்த குறையும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான்காவது பிளேஸ், ஸ்தலம், யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து. சீஷர்கள், ஆண்டவர் போகிறேன்றாரு, என்னங்க பண்ணுறது? இல்லை இல்லை, உங்களுக்காக தான் நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போகிறேன். யாருன்னா உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன்னா சந்தோஷப்படுவீங்களா படமாட்டிங்களா? நான் போய் உனக்கு ஒரு வீடு கட்டிட்டு வந்து கூட்டின்னு போகிறேன்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா படமாட்டிங்களா?
அதுதான் சொல்கிறார் இங்கிலீஷில் மேன்ஷன்ஸ். என் பிதாவின் வீட்டில் அநேக மேன்ஷன், மாளிகை, சும்மா சாதாரண வீடு இல்லை. சரியா? சாதாரண இது நினைக்காதீங்க. இது வந்து பரலோகத்துல எல்லாம் மாளிகை மாதிரி இருக்கும். ஆகவே என் பிதாவின் வீட்டில் அநேக மாளிகைகள் உண்டு. இல்லா எப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் போய் கட்டிட்டு என்ன செய்ய போகிறேன், வந்து உங்கள் வீடு ரெடி ஆனோன்னா வந்து என்ன செய்ய போகிறேன், வந்து உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். நான் உங்களை விட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. நான் போய் வீடு கட்டிட்டு வந்து உங்களை கூட்டின்னு போய் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருப்பீர்கள். உங்களிடத்தில் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் அதை விசுவாசி. ஆண்டவர் நமக்காக. ஐயோ, சில பேருக்கு அதே பெரிய கவலை, எனக்கு சொந்த வீடு இல்லையே. ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் சொந்த வீடு இருந்துச்சாங்க. நரிக்கு குழி இருக்குது, பறவைக்கு என்ன இருக்குது கூடு, மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை தலை சாக்க இடம் இல்லைங்க. அட்ரஸ் இல்லாமல் ஆண்டவருக்கு லெட்டர் அனுப்புனா எங்கே அட்ரஸ் இருக்குது? ஏதோ அட்ரஸ் இருந்துச்சா அவருக்கு? இந்த உலகத்தில் இருக்கும்போது 3 வருஷம் இங்கே நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறார், நாளைக்கு இந்த ஊர் போகிறார், நாளைக்கு அந்த ஊர் போகிறாரு. அவருக்கு எதாவது அனுப்புனா ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் ஒரு அட்ரஸ் இருந்துச்சா? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அதுக்கெல்லாம் போய் சோர்ந்து போகும். அதை தான் சொல்ல வரேன். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ சென்னையில் தாங்க இருக்குதுங்க. சென்னையில் எனக்கு ஒரு சொந்த வீடு வேணாங்க, என் குடியிருப்பு சென்னை தாங்க. நீங்கள் இருங்க, உங்களுக்கு அதுதான் முக்கியம்னா உட்காந்துரு. நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? பரலோகம். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து வீடு அங்கே இருக்குதுங்க. நம்ம சொந்த எப்போ வருவார்னு காத்துன்னு இருக்கிறோம். வீடு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. வந்தோடனே அங்கே என்ன செய்யணும்? போயிடுவோம். எங்கள் சொந்த வீடுக்கு நாங்கள் போயிடுவோம். சரியா? அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். அப்போ தான் சோர்ந்து போவோம். இதுதான் இந்த உலகம்தான் எல்லாம்னா அப்புறம் நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகம்தான் எல்லாம்னா நமக்கும் ஆண்டவரை அறியாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எபிரேயர் 11:13 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே. யாருங்க பூமியில் நீங்கள்? நாங்கள் அந்நியருங்க. இது எங்கள் ஊரே கிடையாது. இது எங்கள் ஊரே கிடையாது. சரியா? பரதேசிகள்னு என்ன? பிரயாணப்படும். நம்ம ஊரில் அது திட்டுற மாதிரி பரதேசின்னு தான் நான் திட்டுற மாதிரி நம்ம ஊரில் அது அர்த்தத்தை மாற்றி விட்டாங்க. வராம்பார் பரதேசினா என்ன? அது ஒன்று அவன் திட்டுற மாதிரி. பரதேசினா என்ன அர்த்தம்? இந்த ஊர் இப்போ ஒருத்தர் இப்போ வந்து டூர் வராங்கன்னு வைங்க, வெளியூர்லேருந்து இப்போ சென்னை வழியாக டூர் ஹாலிடே பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ சென்னையில் நீங்கள் யாருங்க? நான் பரதேசிங்கன்னா என்ன? பரதேசினா என்ன? சும்மா அந்த ஊரை பார்க்க வந்திருக்கேன், இது என் ஊர் அல்ல. அந்நியர், நான் இந்த ஊர் இல்லைங்க. அந்நியர் பரதேசி, அதுதான் அர்த்தம். சரியா? நீங்கள் ஏதோ ஜனங்க திட்டத்தை கேட்டு அது ஒரு தப்பான அர்த்தம் நினச்சிக்காதீங்க. நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் திருப்பி விட்ருவாங்க, நல்ல அர்த்தத்தை கூட திருப்பி விட்ருவாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? தங்களை அந்நியரும் பரதேசிகளும்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் எங்கள் ஊரே, இந்த வழியாக போகிறோங்க, நாங்கள் போகிற இடம் வேறு, சும்மா இந்த வழியாக போகிறோம், இந்த ஊர் எங்கள் ஊர், நாங்கள் அந்நியர். 2 பேர் பயங்கரமாக சண்டை, அடிதடி வர மாதிரி சண்டை போடுறாங்களாம் மத்தியான நேரத்தில், பயங்கர வெறியா. ஒருத்தன் சொல்கிறானா இது வந்து சூரியனுன்றானா, இது வந்து இன்னொருத்த இல்லவே இல்லை இது சந்திரனுன்றானா, ஒருத்தன் சன்னுன்றானா, ஒருத்தன் என்னது விட்டா அடிதடிக்கிற மாதிரி பயங்கர வெறியாக இருக்கிறானா. இல்லை இல்லை. அந்த நேரத்தில் பார்த்து ஒருத்தன் வந்தானா, அவனும் வாப்பா சொல்லு இது இது சூரியனா சந்திரனா? நம்ம 2 பேரும் பார்த்து மிரண்டு போய் இவன் எது சொன்னாலும் இவன் அடிச்சிடுவானோ, அதை சொன்ன அவன் அடிச்சிடுவானு மிரண்டு போய் நின்று அதை பார்த்துட்டு, நான் வந்து ஊருக்கு புதுசு காண்றான், நான் எனக்கு தெரில இது சூரியனா சந்திரன் தெரில, நான் அந்த ஊருக்கு அப்படின்னு தப்பிச்சு ஓடுறதுக்கு.
நான் அந்நியரும் பரதேசிங்க, எனக்கு ஒன்றுமே இந்த ஊரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியும். எனவே 1 பேதுரு 2:11, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாக்கு விரோதமாய் போய் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. இது உங்கள் உலகம் இல்லைங்க. நீங்கள் போகிறீங்க அந்நியரும் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நீங்கள் போக வேண்டிய இடம். ஆகவே இங்கே இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஏற்றமாக ஜீவிக்க வேண்டும். ஆத்மாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. 5வது, பீஸ், சமாதானம். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்னைக்கு யாருன்னா அப்பான்னு வச்சுங்களேன், வயசாகி போகிற நிலைமையில் இருக்கிறார், பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் குடும்பம் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டுப்பா நான் போகிற காலம் வந்துச்சு, சமாதானத்தை உங்களுக்கு வச்சு போகிறேன்னு பண்ண சமாதானமாக போக விடுவாங்களா? சொத்தெல்லாம் யாருக்கோ கொடுத்துட்றேன், பணத்தெல்லாம் யாருக்கோ கொடுத்துட்றேன், உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன்னா சமாதானமாக அவ்வளோ போக முடியுமா? சமாதானமாக போக முடியுமா? சமாதானத்தை உங்களுக்கு நான் ஒரு சீஷரில் யோவான் 14ஆம் அதிகாரமே போகிறதுக்கு முன்பாக சொல்கிறார். என்ன சொல்ல? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்ன சமாதானம்? என்னுடைய சமாதானம் உங்களுக்கு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். ஆண்டவர், நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எனக்குள்ளே இருந்த அந்த சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு வச்சுட்டு, நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நீங்கள் கலங்காதீங்க. உலகத்தில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. காரணம், எனக்குள் இருக்கிற அந்த சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு வைத்து போகுது. உலகம் கொடுக்கு. உலகங்களுடைய சமாதானம் என்னென்னா, பிரச்சனையே இல்லைன்னு வைங்க, அப்போ சமாதானமாக இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு. அது தேவனுடைய சமாதானம். தேவனுடைய சமாதானம்னா உலக சூழ்நிலை எப்படி இருந்தாலும், இப்போ நீங்கள் ஏசி உள்ள இருந்தால் வெயில் அடிச்சா உங்களை பாதிக்குதா? அது என்ன வேணால் வெயில் அடிச்சு மழை பெஞ்சா உங்களை பாதிக்குதா? அதுதான் தேவனுடைய சமாதானம். வெளியில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு சமாதானத்தை தருகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல். யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் அதான் சொல். இன்னும் கலங்காதீங்க, தேவன் மேலே விசுவாசமாக இருங்க. மேலும் யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களிடத்தில் ஆண்டவர் போகிறார், என்னங்க ஆகுது, நம்ம நிலைமை என்ன ஆக போகுது? பயப்படாதீங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன், உங்களை கைவிடுவதில்லை. அதை விசுவாசிக்கணும். யோவான் 16:30, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமே இருக்காது. அந்த மாதிரி வசனம் யாருன்னா வீட்டில் மாட்டி வச்சுருக்கிறீங்களா? மாட்டி வச்சிருந்தா பைபிளில் அந்த வசனம் இல்லை. பைபிளில் அந்த மாதிரி வசனம் இல்லை. உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும்? உபத்திரம் உண்டு. உலகத்தில் உபத்திரம். அதனால் ஒப்பாரி வச்சுன்னுருங்க, உருண்டு பெறலுங்க, ராத்திரி தூக்கம் இல்லாமல் கத்தினுருங்க. நீங்களும் தூங்காதீங்க, தூக்கம் வரவங்களும் தூங்க விடாமல் பண்ணினுருங்க. அப்படி சில பேர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன். அவங்களுக்கு தூக்கம் வரலன்னா மீதி பேரையும் தூங்க விடாமல் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன் நான். எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க, சரியா? ஆகவே உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம். ஆனாலும் என்ன செய்யுங்க? திடன். ஏன்? நான் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர், உலகத்தில் இருக்கவனை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிறவர். நான் உங்களுக்குள் இருக்க, நான் யார்? உலகத்தை அந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது உபத்திரங்களை கண்டு என்ன செய்யக்கூடாது? திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் தான் நம்ம உள்ளே இருக்கிற பலன் வரணும்.
உபத்திரம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் என்ன அர்த்தம்? பலன். இங்கே ஞாயிற்றுக்கு ஆமைனாலும் எல்லாம் கத்தின்னு இருக்கலாம். திங்கக்கிழமை ஆபத்து வரும்போது அங்கே என்ன சத்தம் வருது? இங்கே கத்தின அள்ளி அங்கே வருதா? இங்கே கையை காலை குச்சின்னு சேரிகரை உடச்சின்னு அதெல்லாம் அங்கே வருதா? சில பேர் வல்ல மேலே ஞாயிற்றுக்கிழமை தான் காட்டுவாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற இப்படி இடிச்சு ஆமை அப்படி என்னப்பா இல்லைங்க, அவர் பயங்கர ரொம்ப உற்சாகம் வந்துடுச்சுங்க, ரொம்ப விசுவாசம் அப்படி பொங்கி வழுதாரு. திங்கக்கிழமை ஆபத்து வரும்போது எங்கே அந்த விசுவாசம்? அங்கே மயக்காட்சி விழுந்துன்னு தான் என்ன ஆகுது? புல்தடிக்க பயில்வான் கேள்விப்பட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை பெரிய பயில்வான் மாதிரி இந்த திங்கக்கிழமை புல்லு தடிக்க விழுந்துன்னு இருந்தால் அப்புறம் என்ன பயில்வான்? ஆபத்து காலத்தில் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். தாவீது மீதி பேர்லாம் கோலியாத்து வந்து நின்று எல்லாம் போச்சே ஓடுவாங்க, அப்படி தானே போட்டிருக்கு. வந்து நின்னாலே என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு கோலியாத்து வந்து நிற்கும் போது என்ன போராட அவங்களுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை, பேல ஒன்றுமே இல்லை. ஆனால் அதே தாவீது இவன் வாலிபன், இவன் வந்து போர் வீரனே கிடையாது, ஆடு மேய்ச்சின்னு இருந்தான். இவன் அவனை வரும்போது அவனை நோக்கி ஓடினான் போட்டிருக்கா, பைபிள் வேதத்தில் போட்டிருக்கா. திரும்பி ஓடினான்னு போட்டிருக்கா. தாவீது அங்கே கோலியாத்து வரும்பொழுது என்ன செஞ்சான்? அவனை நோக்கி. அதுதான் தைரியம் இருந்தால் வந்து பயந்து திரும்பி ஓடுறது பெருசு. யார் வேணால் ஓடலாம். நீ அவங்களுக்குள்ள பலன்னு இருந்தால் அந்த ஆபத்து நேரத்தில் என்ன செய்யலாம்? அதை நோக்கி திடன்கொள், நான் உலகத்தை. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் எங்கேருந்து எழுதுகிறார்? இந்த எழுதும் போது எங்கே இருக்கிறார் பவுல்? ஊட்டி கொடைக்கானலில் உட்காந்துன்னு ஹாலிடேலேருந்து எழுதுகிறாரா? விருந்து சாப்பிட்டுன்னு கர்த்தருக்குள் எப்போதும் நான் இங்கே நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருங்க அப்படி எழுதுகிறாரு. எங்கேருந்து எழுதுகிறாரு? சிறையில். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன். சிறையில் இருந்தாலும் எப்படி இருங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். 6வது பாரக்லீட், பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:16-17 நான் பிதாவை வேண்டிக்கொள், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளி அவர் உங்களுக்கு. உலகம் அந்த சத்திய ஆவியானவர் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடனே வாசம், உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அவரை. ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிடுறாரு, நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு தான் சொல்கிறார், நான் போகிறேன்னு நீங்கள் ஒன்றும் துக்கப்படாதீங்க, நான் பிதாவை வேண்டி அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடனே கூட இருக்கும்படி, எப்பவுமே உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு. இந்த வேறொருன்ற வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்ன? வேறொரு, நான் போகிறேன், வேறொரு, அந்த வேறொருடைய அர்த்தம் என்ன? வேறொருனா என்னை போலவே இருக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ அவர் உங்களுக்கு செய்வார். நான் எல்லாம் செய்யும். அவர் வித்தியாசம். இப்போ 10 ரூபா நோட்டு இருக்குன்னு வைங்க, சரியா? 10 ரூபா நோட், 10 ரூபா காயினும் இருக்குது, சரியா? இது வந்து பேப்பரு, இது வந்து மெட்டல், சரியா? ஆனால் இந்த 10 ரூபா நோட்டில் என்ன வாங்க முடியுமோ 10 ரூபா காயின் நீங்கள் ஒன்றும் பாதிக்கப்படும்போது உங்ககிட்ட நோட்டை வாங்கி நான் காயினை கொடுக்குறேன்னு வைங்க, நீங்கள் நோட்டை கொடுங்க, நான் காயின் கொடுத்தேன், நீங்கள் தான் உங்களுக்கு தான் பாதிப்பு வருதா? இது பேப்பர். ஆனால் ரெண்டுமே அதே வேறொரு என்ன சொல்ல, என்னை போலவே நான் போகிறேன், நான் சரீரத்தில் வந்தேன், அவர் ஆவியாக இருப்பார். இந்த பேப்பரும் காயினும் இருக்கிற மாதிரி அவருக்கு சரீரம் இருக்காது, அவர் ஆவியாக இருப்பார். ஆனாலும் நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாம் அவர் உங்களுக்கு. ஒன்றுமே நீங்கள் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்ல. நான் சரீரமாக இருந்ததுனாலும் அவர் ஆவியாக இருக்கிறதுனால நீங்கள் பாதிக்கப்பட போகிறதே இல்லை. நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவரால் அதையும்
செய்யும். அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார். உலகம் அந்த சத்தியாவை காணாமலும் அறியாமல் இருக்கும்படி அவரை பெற்றுக்கொள்ளும். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன சகலவற்றையும் உங்களுக்கு நினைவு கூட்டுவார். யோவான் 16:7-15. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்? நான் போகாதிருந்தால் தேற்றவாள் உங்களிடத்தில், நான் போவேன் ஆகில் அவர் உங்களிடத்தில் அனுப்பி அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை உங்களை கண்டித்து அவர்கள் என்னை விசுவாசியாதபடின பாவத்தை குறித்து நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவினிடத்தில் போகிறபடி நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சரியா? எல்லாம் தாங்க முடியும்னு நினச்சின்னு இருக்கிறீங்களா? எல்லாம் ஒரே நேரத்தில் சொன்னால் தாங்க முடியும் நினச்சின்னு இருக்கிறீங்களா? அநேக காரியங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும், அப்போ தான் தாங்க முடியும். ஒரே நேரத்தில் எல்லாம் சொன்னால் என்ன செய்ய மாட்டேன் தாங்க. இப்போ யாருன்னா இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், முதல்ல என்னான்னுவாங்க, அவர் சிக்காயிட்டாருன்னு கேள்விப்படுறாங்க, அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு வர சொல்கிறாரு, அவர் அங்கேயே ஆள் அவுட் ஆகிட்டுருப்பார். எடுத்தோன்னே இறந்துட்டாருன்னு சொன்னால் அவங்க அதிர்ச்சி, அவங்களுக்கு ஏதாவது அவங்க அடுத்த ஹார்ட் அட்டாக் வந்துடுமான்னு பயந்து என்னான்னு சொல்லுவாங்க, சிக்காக இருக்கிறாரு சீரியஸாக இருக்கிறாருன்னு. பாவம், எனக்கு தெரிஞ்சு ஒரு போதகர் வந்து இறந்துட்டார். ஒரு போதகர் அவங்க மனைவி ஊழியமாக வேறு ஏதோ ஒரு மாநிலத்துக்கு போயின்னு இருக்கிறாங்க, இவர் இங்கே இறந்துட்டார். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லாமல் கொஞ்சம் அவசரமாக வாங்க, அவர் திடீர்னு சிக்காயிட்டார், அப்பப்போ ஃபோன் பண்ணினே வந்துனே இருக்கிறாங்க. இல்லை அவர் இன்னும் ரொம்ப என்னன்னு தெரியல, ஒரே சீரியஸாக இருக்கிறாருன்றாங்க. இப்படியே ஏதோன்னு சொல்லி விட்டு அந்த அம்மா நேராக உள்ளேருந்த பாடியை பார்க்குறாங்க. அந்த அதிர்ச்சியில் அங்கேயே மயக்க வச்சு விழுந்தாங்க அந்த அம்மா. ஏன்னா அவங்களுக்கு மறைச்சி இவர் இறந்துட்டாரும் கொஞ்சம் அப்பயே சொல்லியிருந்தாது, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நேராக கூட்டின்னு வந்து என்ன காட்டுறாங்க, அவர் அப்பயே இறந்துட்டார். ஓன்னு அந்த அம்மா ஒரு அலறி அப்படியே மயக்க வச்சு விழுந்தாங்க. அந்த மாதிரி சில பேர் மறைச்சி இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாக அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பு என்னை மகிமைப்பார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடைய, அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு. ஆகவே இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் என்ன சொல்ற, ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருந்து உங்களை தேற்றுறவாளன்னா என்ன அர்த்தம், உங்களை தேற்றுவார். நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் உங்களை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். அவர் முடிவு பெருந்து என்ன செய்வார், உங்களோடு இருப்பார். சகல சத்தியங்களும் வரப்போகிற நீங்கள் நாம் தேவனுடைய ஆவியானவரோடு நெருங்கி வாழும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், வரப்போகிற காரியங்களை முன்னதாகவே வெளிப்படுத்துவார். இப்படி நடக்க போது. இப்படி 7வது ப்ரொக்ளமேஷன் பிரசங்கம் யோவான் 14. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரானாகவே. எதை அறிவிக்கணும், எதை அறிவிக்கணும், இவர் தான் வழிங்க. உங்கள் வழி வேணுமா, வாழ்க்கையில் வழி என்ன, பரலோகம் செல்றதுக்கு வழி என்ன, நானே வழி. சத்தியம் என்னங்க, எனக்கு என்னன்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, சத்தியம் என்ன, நானே சத்தியம். ஜீவன் என்னாங்க, வாழ்க்கைனா என்னங்க, இவர் தாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவன், என்னை அல்லாமல்
ஒருவனும் பிதாவினிடத்தில் வரும். அப்போஸ்தலர் 4:17-20. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவளுக்கு கட்டளையிட்டார். சரிங்க சரிங்க, இனிமேட்டு பேசவே மாட்டோங்க, இனிமேட்டு என்ன செய்ய மாட்டோம், பேசவே மாட்டோம். வந்து ஒரு அம்மா புருஷனுக்கு தெரியாமல் சபைக்கு வந்துருந்தாங்க போல. ஏதோ ஒரு சபை, புருஷனுக்கு தெரியாமல் அவர் பயங்கர எதிர்ப்பு, சபைக்கு எல்லாத்துக்கும் எதிர்ப்பு. ஒரு நாள் அங்கே ஞானஸ்தானம்னு சொன்னோடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஞானஸ்தானத்துக்கு உப்பு கொடுத்து இவங்க போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அங்கே சபையில் யாரோ ஒரு அறிவாளி அம்மா ஆமே அல்லேலூயா ஒரே சகோதரி ஞானத்தை உச்சாத்து நேரப்போ புருஷனுக்கு சொன்னாங்க, பிரதர் நான் சந்தோஷம், உங்கள் மனைவி இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு. இந்த மாதிரி சில அறிவாளிகள்லாம் இருப்பாங்க. இந்த அம்மாமே ரகசியமாக வந்த ரகசியமாக அதை போய் யாருக்கு போய் சொல்கிறாங்க, புருஷனுக்கு. ஆமீன் பிரதர், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக, உங்களுடைய மனைவி ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா அவருக்கு வஞ்சாம பாருங்க. காத்து நின்றார், மனைவி எப்போ வரோன்னு அம்மாவுக்கு ஒன்றும் தெரில. இந்த மாதிரி அற்புதமான விசுவாசிலாம் நம்ம சபையில் இருக்கிறாங்கன்னு தெரில அந்த அம்மா. அந்த அம்மா வந்தால் அப்புறம் புருஷன் சும்மா வந்த கோவத்தில் ஞானஸ்தானம் ஏட்டியா அப்படின்னு கத்துறாராம், அடிக்கிறம்மா. ஞானஸ்தானம் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. அந்த அம்மா அந்த நேரத்தில் உஷாரா, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் எடுக்க மாட்டேன். நாங்கள் என்னவா இனிமேல் எடுக்க மாட்டேன், எடுக்கவே மாட்டாங்க, இனிமேல் எடுக்க மாட்டேன். சரி சரி போ, இந்த முறை ஒன்று விட்டேன்னாரம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஞானம் வந்துச்சு பாருங்க. இனிமேல் என்ன எடுக்க மாட்டாங்களா, ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இனி என்ன செய்யக்கூடாது, இந்த நாமத்தை பற்றி அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளை. பேதுரும் யோவானும் அவளுக்கு பிரதி உத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவிக்க தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்க. உங்களுக்கு கீழ்ப்படணுமோ ஆண்டவரை கீழ்ப்பட நீங்களே சொல்லுங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது, முடியாதுங்க, நாங்கள் சொல்லி தான் ஆகும். உங்களுக்கு கீழ்ப்படுறத தேவனுக்கு கீழ்ப்படுது, தேவனுக்கு தான் கீழ்ப்படும், ஒன்றும் பயப்படவே இல்லை. அப்போஸ்தலர் 5. இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவளுக்கு கலக்கம் அடைந்தார். என்னப்பா நிறுத்தவே மாட்டேன்றாங்களே. அப்போஸ்தலர் 5:28-29. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, சொல்லாதன்னா ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க, எருசலேமே உங்கள் போதகத்தினால் அந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றீர்களே என்று சொன்னான். அதற்கு பேதுரு, மற்ற மனுஷருக்கு கீழ்ப்படுதே பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். அந்த மாதிரி ஒரு தைரியம் இந்த நாட்களில் நமக்கு வர வேண்டும். பயந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 5:38-40. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன, இந்த மனுஷர் ஒன்றையும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியும் மனுஷரால் உண்டாயிருந்தால் ஒழிந்து அங்கே ஒருத்தர் ஆலோசனை தர, இவங்களை விட்டுருங்கப்பா, இவனுக்கு மனுஷனில் இது பண்ணானது அதே தானாக ஒழிஞ்சு போடும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது.
தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்களுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலர்களை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார். ஓன்னு ஒப்பாரி வச்சுன்னு வந்தாங்க, எங்களை அடிச்சிட்டாங்க. ஓன்னு வந்து ஒப்பாரி வச்சாங்களா? என்ன பண்ணாங்க? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் அடி வாங்கின்னு எப்படி வெளியே வராங்க? அழுதுன்னு வந்தாங்களா? நம்ம நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்க. நம்ம நிலைமை இன்றைக்கு ஆண்டவருக்காக பாடுபட்டால் சந்தோஷமாக வெளியே வருவோமா? யாராவது உங்களை வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஆண்டவர் விசுவாசிங்கன்னு உங்களை ஏதோ துன்பப்படுத்தினாங்கன்னு வைங்க, உங்களை பற்றி ஏதோ பேசுனாங்க, ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக வருவீங்களா? இந்த வாரம் என்னை துன்பப்படுத்தினாங்கன்னு சிரிச்சுன்னு இருப்பீங்களா? கண்ணில் இது வரைக்கும் தண்ணி வந்து நின்றுனே இருக்குமா? எப்போ அழுவலான்னு? என்ன சொல்லிட்டாங்க, என்ன ஆஃபீஸில் இப்படி சொல்லிட்டாங்கன்னு இங்கே இப்படி கொஞ்சம் விட்டால் வெளியே வர மாதிரி நின்றுன்னு இருப்பீங்களா? பார்த்தாலே தெரியும். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டதினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்துக்கு புறப்பட்டு போய் நிறுத்திட்டாங்களா? அப்போ அடிக்கிறாங்கப்பா, வேணாப்பா சொல்லாதப்பா, வேணாம், இப்போ அடியெல்லாம் உழுதிங்க, நிறுத்திக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்களாம் அப்படின்னு சொன்னாங்களா? தினந்தோறும் நம்ம ரொம்ப தூரமாக போயிட்டோம். பைபிளில் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அப்படி தலை காட்டுறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வர்றது பைபிள் இல்லைங்க, அது ஒரு கெட்ட பழக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சபைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். சரியா? நல்லா திருட்டு முழிக்காதீங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வர்றது ஆண்டுடைய பைபிள். இப்போ ஆதி சபை அப்படி இல்லைங்க, ஆதி சபைலாம் அப்படி இல்லை. கடைசி நாட்களிலே சபை எப்படி இருக்கணும்? வேதத்தில் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதே போல் நாமும் இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கி முழு செய்தியெல்லாம். கடைசி நாட்களில் எப்படி சபை இருக்க வேண்டும்? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இந்த நாட்களிலே அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் ஆண்டவர் கடைசியாய் சீஷர்களுக்கு சொன்ன முக்கியமான ஆலோசனைகள். மெடிடேஷன்ஸ் ஃப்ரம் ஜான் சாப்டர். யோவான் 14ஆம் அதிகாரத்தின் தியானம். முதலாவது, அவர் வல்லமை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் இதைவிட மேலானவர்களை அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அற்புதங்களும் அடையாளங்களும் வெளிப்படுத்துவர்களாக இருக்கும். இரண்டாவது, ரிசெப்ட்ஸ், கட்டளைகள். என்னில் அன்பு கூர்ந்தால் என்ன செய்யணும்? என் கட்டளைகளுக்கு கர்த்தாவே சொல்கிறத உள்ளே போகிறதில்லை. என் பிதாவின் சித்தத்தை செய்தவர்களாக என்ன செய்ய முடியும்? உள்ள. மூன்றாவது, ப்ராமிஸ், வாக்கு தத்தம். என் நாமத்தை கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கும்? நிறைவாய் இருக்கும். நான்காவது, பிளேஸ், ஸ்தலம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம். என் பிதாவின் அநேக வாசஸ். இந்த உலகம் நம்முடைய அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம் என்று ஆதி அப்போஸ்தலர்கள் தேவ மனிதர் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இந்த உலகம் எங்களுது இல்லைங்க, இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமானதே, இந்த வழியாக போகிறோம். அந்நியராகவும் எங்கள் குடியிருப்பு எங்கே இருக்குது? ஐந்தாவது, பீஸ், சமாதானம். என் சமாதானம். இந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து எதை குறித்தும் கலங்காது. நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். ஆறாவது, பேரக்லீட், பரிசுத்த ஆவியார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. நான் போவேன். இந்த தேற்றற வாழனை உங்களுக்கு வேறொரு என்னை போலவே அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள் இருப்பார், உங்களை சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களை பலப்படுத்துவார். ஏழாவது, ப்ரோக்ளமேஷன். நானே வழியும் சத்தியமும். இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் தேவனுக்கு மனுஷனுக்கு
எவ்வளோ அதிகமாக பயமுறுத்த இன்னும் அதிகமாக அவங்க என்ன செய்யலாம், தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளும் இயேசுவே கிறிஸ்து என்று என்ன செய்ய அறிகிறார். இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்டவர்கள், அதுதான் ஆண்டுடைய சித்தம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம ஒவ்வொருவரும் அந்த பலத்தை பெற்று இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றவர்களாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி எழும்பி பிரகாசிக்கும்படி ஆண்டவருக்கு என்று வைராக்கியமான விசுவாசிகளாக, யாரும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, வெதப்பாக இருக்கு, எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கும். தேவனுடைய அக்கினி தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இந்த ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்து உம்மை தொழுது கொள்ளும்படி உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரம், எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நீர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக சீஷர்களோடு உம்முடைய இருதயத்தில் இந்த முக்கியமான காரியங்களை சீஷர்களுக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து கட்டளையிட்டு சென்ற அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய கிருபை தர வேண்டுமாச்சு. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளும் செய்வேன், இதைவிட பெரிய காரியங்களை அப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கும்படி அற்புதங்களும் அடையாளங்களும் எங்கள் மூலமாய் நடக்கும்படி உடைய வல்லமையை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இந்த நாட்களில் நாங்களும் ஆண்டவரையும் உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். என் பிதாவின் சித்தத்தை செய்கிறனே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. இந்த எச்சரிப்பை நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த நாட்களில் உம்முடைய சித்தத்தை செய்யும்படி எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறது, அதை நோக்கி நாங்கள் ஆவலோடு காத்திருக்கும்படி இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசிகள் எங்கள் குடியிருப்பு பரலோகம் என்ற ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை உடையவர்களாக வாழும்படி இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக தைரியமாக பயப்படாமல் மனுஷருக்கு கீழ்ப்படுவதே பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுவதே பெரியது என்று அப்படிப்பட்டவர்களாக இருக்க எங்களுக்கு இந்த நாட்களில் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இந்த சத்தியத்தை தைரியமாக அறிவிக்க இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்களையும் என் நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்ற வசனத்தை எல்லாம் இந்த நாட்களில் நாங்கள் சுதந்திரித்து நம்முடைய நாமத்தில் கேட்டு எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாட்களில் நீர் கிருபை தர வேண்டுமாச்சா. எங்களை விட்டு எடுபடாமல் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படி தேற்ற வாளனை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். சகல சத்தியத்துக்குள் எங்களை நடத்தும்படி எங்களை ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தும்படி இந்த நாட்களிலே அந்த வழிநடத்தல் அந்த ஆறுதலும் தேர்தலும் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, நல்ல சுகம்பலன் தாரும், தேவையெல்லாம் சந்தியும், பெரிய காரியங்களை செய்யும், எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்கப்படும், குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி செய்யும். உம்முடைய சமாதானம் என் சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னது
ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவாக ஏற்பட்டு ஆசீர்வதி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்காக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.